வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து அரசு வேலைக்காக காத்திருப்போரின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நான் 10th படிக்கும்போது 2010 பதிவு பண்ணேன். அதை ரினியூவல் பண்ணும்போது இப்போ டிப்ளமோ 2012 டிப்ளமோ முடித்தேன். அப்போ ரினியூவல் பண்ணி வச்சுருக்கேன். அது பதிவு பண்ணிவிட்டு இது வரைக்கும் அது சம்மந்தமாக எனக்கு எதுவும் லெட்டர் கால் ஆஃபர் எதுவும் வரவே இல்லை. அதனால் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து சென்னையில் ஒரு 2 கம்பெனியில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு செட் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப என்னோட சொந்த தொழில்னு சொல்லிட்டு மளிகை கடை வச்சு இதை ஒரு 10 வருஷம் ஆகுது கடை வச்சுட்டேன். அதை எதிர்பார்க்கல. நான் நிறைய கிராமத்துங்களே நிறைய சின்ன சின்ன அரசு வேலைகள் நிறைய இருக்குது. அதை கவர்மெண்ட் ஒழுங்காக ஸ்டெப் எடுத்து நிறைய எல்லாருக்கும் போகிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஒரு முழு அளவுலனாலும் ஒரு 50% நிறைய பேருக்கு பதிவு பண்ணிங்களுக்கு வேலை கிடைக்கும். 12th முடிச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். ஐடி முடிச்சு 8 வருஷம், 10 வருஷம் இருக்கும் பதிவு பண்ணி. 2-3 தடவை ரெனியூவல் பண்ணிட்டேன் ஐடி எலக்ட்ரிஷியன்லாம் முடிச்சதுக்கு. அப்புறம் அந்த பிஎஸ்என்எல்ல அப்ரண்டிஸ் ஒரு வருஷம் பண்ணுது. அதுக்கும் எதுவும் அது சர்டிஃபிகேட் கூட தரல. முடிச்சது கூட அவங்க சர்டிஃபிகேட் தரல. அப்புறமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு மெக்கானிக்கல்ல வேலை செய்கிறேன். வெயிட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்குதா அது ஒரு கொஸ்டின். ஆனால் நிறைய பேர் பண்ணுறாங்களான்னு தெரியல. இது எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது நல்லது. கண்டிப்பாக ஒரு நேரத்துலனா கூட ஒரு நேரத்தில் ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷமாவது ஒரு வாட்டி கண்டிப்பாக ஏதோ ஒன்று கிடைக்கும். நிறைய ஜாப்ஸ் இருக்குது. சின்ன சின்ன லெவல்லேருந்து ஒரு விஓ ஆஃபீஸ்லேருந்து பெரிய ஆஃபீஸ் வரைக்கும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் கிடைக்கும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இங்கே தவறாமல் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணினா அது ரினியூவல் இருந்துச்சுன்னா அது ரினியூவல் பண்ணதான் ரினியூவல் பண்ணிக்கணும். அது கண்டிப்பாக எல்லா 10th 12th எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் அவங்களுக்கு ஒரு வேலை கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் அது சம்மந்தமாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். வர கஸ்டமருக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் பதிவு பண்ணுறதோட சரி, இது வரைக்கும் யாருக்கும் கால் லெட்டர் இருந்தாலும் வந்ததே கிடையாது தான். இப்போ ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் இருக்குதில்ல, டைரக்ட் இன்டர்வியூ போஸ்டிங் எடுக்கிறாங்கல்ல, அது முன்னாடிலாம் வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் தற்சமயம் இப்போது வருது. ஆனால் ஒருத்தர் கூட இது வரைக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகம் எடுக்கலை. டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதை வச்சு நான் எடுக்கிறது இல்லை. மக்கள் குரல் பகுதியில் திண்டிவனம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.